என்னைக்காவது காலையில் தூங்கி எந்திரிச்சு உங்கள் ரூம் கதவை திறந்ததும் ஏதோ கனவுலையே இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு வீடியோலாம் எங்களுக்கு இங்கே லட்சுங்கில். நம்ம நார்த் ஈஸ்ட் பயணத்தில் நாள் 11 இங்கே லட்சுங்கில் நாள் 2 முழுக்க முழுக்க மழையிலேயே போயிட்டு இருக்குங்க. மேலே குருதுமலை லேக்கில் லேண்ட்ஸ்ல ஆகி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 0 பாயிண்ட்ல இப்போ மழை ஹெவியாக பெய்யுது. அண்ட் ஆல்சோ அங்கேயும் ஸ்னோஃபால் ஹெவியாக இருக்குண்டு அங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு உடனே இங்கேருந்து கிளம்பி எவ்வளோ சீக்கிரம் கீழே நம்ம கேங்டாக் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டா நம்ம பெரிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிக்கலாண்டு மழையாக கிளம்ப முடிவு பண்ணியாச்சு. போகிறதுக்கு முன்னாடி சூடாக ஒரு மேகி சாப்பிட்லான்னு சாப்பிட உட்காந்து நம்ம கிட்டா மேலே வந்து உட்காந்துட்டு எனக்கும் கொடுத்தே ஆகணும்னு ஒரே அடம். பின்ன அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு மழையாக கிளம்புறோம். வெளியே வந்து மழை நிற்கிற மாதிரி இதில் சுத்தமாக மழை நிற்கலை. இப்போயே மணி வந்து பார்த்தோன்னா 8 மணி ஆச்சு. 0 பாயிண்ட் போயிட்டு வரோம்னா 12 மணி 1 மணி ஆயிரும். ஆனால் நான் கீழே செக் போஸ்ட் வந்து 2 மணிக்கு நாங்கள் வந்து கிராஸ் பண்ணணும். செக் போஸ்ட் போகிறதுக்கு எங்களுக்கு இங்கேருந்து ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் எங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வந்து 0 பாயிண்ட்டோ குருதுமலைக்கு எதுவுமே போகலைங்க. அப்படியே வித்ட்ரா பண்ணிட்டு எல்லாத்தையும் சேஃபாக போய் நான் கேங்டாக் போய் இன்றைக்கி ரீச் ஆகணும். அதுதான் எங்களோட மெயின் டாஸ்க்கு. ஸோ நாங்கள் கேங்டாக் ரீச் ஆனோமா இல்லையா அப்படின்றது வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இங்கிட்டு இருந்து அழகாக ரசித்தாலும் ரசிக்கிட்டே இருக்கலாம் கைஸ். நிறையா வாட்டர் ஃபால்ஸ் உருவாயிருச்சு. அப்போ என்ன அர்த்தம்டா, மழை பிறந்துட்டுருக்குன்னு அர்த்தம். பாருங்களேன், ஏதோ நார்வே ஸ்வீடனில் இருக்க மாதிரி இருக்கு. பைக் எடுத்துட்டு மழையாக கிளம்புறோம் மக்களே. இருந்தால் ஊருக்கு இல்லை சாமிக்கு. நாளை மீண்டும் நம் கேங்டாக்கில் சந்திப்போம். டாட்டா.